கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இயேசுப்பாவை அறிந்து கொண்ட ஆரம்ப நாட்களில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டோமே, ஏன் இப்பொழுது எங்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை என்று உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குமானால் அதற்கு பதில் என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தை அவர் அனுப்பும்போது அந்த வசனத்தை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நம்ம செய்யாதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நாம் தேவனிடத்து நன்மையை பெற முடியவில்லை. அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் பரிபூர்ணமானவர். அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கு கூட ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆலோசனை கேட்பதற்கு ஆயத்தமாவோமா, ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நடத்துவார். இன்றைய தேவ ஆலோசனைக்கான வசனம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏரியிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோன் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்தருடைய தகன பலியெல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையை நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் குமாரரை மதிப்பான் ஏன் என்கிறார். நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பான் ஏன் என்கிறார். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, கர்த்தரை காட்டிலும் பிள்ளைகளை உயர்த்துகிறீர்களா? கர்த்தரை காட்டிலும் பிள்ளைகளை உயர்த்துகிறீர்களா? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரராகிய கர்த்தருடைய ஊழியக்காராகிய ஏலி இடத்துல கர்த்தர் பேசுகிறார். நீ என்னை பார்க்கலும் குமாரரை ஏன் மதித்து கொண்டிருக்கிறாய்? அழகான ஒரு கேள்வி. என்னை காட்டிலும் ஏன் உன் குமாரரை மதிக்கிறாய்? இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை அறிவதற்கு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். உலகத்தை உண்டாக்கின, நம்மை படைத்த, இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிற, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற, அநீதி செய்கிறவர்களுக்கு நரகத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிற தேவன் தான் நமக்கு தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆண்டவராய் அறிந்திருக்கிற நாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அவரை எவ்வளவு மதிக்கணும், அவரை எவ்வளோ உயர்த்தணும் அப்படின்னா, வாழ்க்கையிலே அவருக்கு தான் முதலிடம் நம்ம கொடுக்கணும். அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வேலையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா நீங்கள் முதல்ல தேவ ராஜ்யத்தையே தேடுங்க, பூமியில் உள்ளதெல்லாம் அதுக்கப்புறம் வரேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசுப்பா சொன்னார் மத்தேயு 6 அதிகாரத்தில். இந்த உலகத்தில் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர் சொல்லும் கூட, இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம தேவன் கொடுத்ததற்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் மிகவும் அவங்க சோர்ந்து போனாங்க. போகாத இடமே இல்லை, சந்திக்காத டாக்டர்ஸே இல்லை. பல லட்சம் செலவழித்தார்கள். இனி குழந்தை கிடைப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அந்த நிலையில் தான் அவங்க ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. அவனுடைய வார்த்தைகளை கேட்டாங்க, விசுவாசத்தில் வளர்ந்தாங்க. ஆண்டவர் கிரியை செய்தார். ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுத்தார். என்ன கற்பத்தின் கனி கர்த்தர் ஒரு சுதந்திரன்னு சொல்லியிருக்கிறார்.
ஆண்டவரே வாய்க்க பண்ணார். குழந்தை அழகாய் பெற்றெடுத்தார்கள். குழந்தைக்கு பிறந்த நாளெல்லாம் கொண்டாடினார்கள். பிள்ளை வளர ஆரம்பித்தது. அதன் பிறகு அந்த பிள்ளைக்கே அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடுவது, பிள்ளையை பராமரிப்பது, பிள்ளைக்காகவே சிலர் ஆலயத்துக்கு வராமல் இருப்பது, பிள்ளை 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 என்று சொல்லி பிள்ளை இல்லாத நாட்களில் ஆண்டவர் முதலுடன் கொடுத்த அந்த இடம் போய் பிள்ளையே தெய்வமாய் மாற்றப்பட்ட நிலைக்கு வந்தது. அதன் விளைவு அந்த பிள்ளை பலகீனப்பட்டது. அந்த பிள்ளை படிப்பிலே தோல்வியடைய ஆரம்பித்தது. மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. காரணம், பிள்ளையை கொடுத்த தேவனை மறந்து பிள்ளைக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்தது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியில் நமக்கு எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மீண்டும் நான் அதை வலியுறுத்தி சொல்லுகிறேன். தாவீது ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, அவரிடத்திலிருந்து தான் நான் எல்லாம் பெற்றுக்கொள்கிறேன். அவரிடத்திலிருந்து வாங்கி அவருக்கே கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா தேவன் எனக்கு கொடுக்கிறாரு, அதில் நான் அவருக்கு கொடுக்கிறேன்னு அவ்வளகா சொல்றாரு. யோபு அந்த 1ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. பிள்ளைகள் மரித்த செய்தி வரும்போது, அப்போ பிள்ளைகளை கொடுத்தது ஆண்டவர் என்பதை யோபு புரிந்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எது இருந்தாலும் எல்லாமே நம்மை உண்டாக்கின, நம்மை தாயின் கற்பத்தில் சிருஷ்டித்த தேவனுக்கு அடுத்தபடி தான். மறந்துடக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யணும், மனைவியை நேசிக்கணும், புருஷன் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டணும், வேலை இருந்தால் வேலையை உண்மையாக செய்யணும், கர்த்தர் ஊழியம் தந்த ஊழியத்தை உண்மையாக செய்யணும். அதிலெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் இருதயத்திலே பதித்து கொள்ள வேண்டிய காரியம், நான் இந்த பூமியிலே பெற்றுக்கொண்டிருக்கிற, அனுபவிக்கிற அல்லது எனக்கு கிடைத்திருக்கிற எல்லாமே என் தேவனால் எனக்கு வந்தது. என் பெற்றோர்களாக இருக்கட்டும், என் துணைவியாராக இருக்கட்டும், என் புருஷனாக இருக்கட்டும், என் பிள்ளைகளாக இருக்கட்டும், என் ஆஸ்தியாக இருக்கட்டும், என் பேர் போலாக இருக்கட்டும், என் நண்பர்களாக இருக்கட்டும், என் படிப்பாக இருக்கட்டும், எதுவானாலும் எனக்கு தேவனால் அருளப்பட்டது. அதனால் எனக்கு எல்லாவற்றையும் அருளின தேவனுக்கு முதலிடம் கொடுப்பேன். அவரை தான் முதல்ல நான் என்ன செய்வேன்னா உயர்த்துவேன், நான் அவரை தான் மதிப்பேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்தேன்னா, இந்த பூமியில் நம்ம பெற்றுக்கொண்டதை இழந்து போகவே மாட்டோம். ஏலியுடைய வாழ்க்கை தெரியல, 2 பிள்ளைகள் இழந்து போயிட்டாரு. ஏன்னா கர்த்தர் கொடுத்ததை மறந்து பிள்ளைகளை அதிகமாக ஆண்டவரை பார்க்கலும் அதிகமாக மதித்தாராம். அப்புறம் அவர் கையில் அந்த பிள்ளைங்க இல்லை. ஏலியுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தா மிகவும் பயமாக நமக்கு இருக்கும். புரிந்து கொண்டீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்போ உங்கள் மனசாட்சியை கொஞ்சம் பரிசோதித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறாரு? அவருக்கு நீங்கள் வைத்திருக்கிற மதிப்பு என்ன? அவருக்கு நீங்கள் வைத்திருக்கிற கனம் என்ன? அவர் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? வாழ்க்கையில் அவர் தான் எனக்கு முதல்ல, அவராலே எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்கள் அர்ப்பணிக்காமல் இருந்தீங்கன்னா இப்போ ஒப்பு கொடுத்துருங்க. கண்டிப்பாக ஒப்பு கொடுத்துருங்க. என் உழைப்பு, என் பலன், என் அறிவு, என் ஞானம் எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாமே இயேசுப்பா கொடுக்குறார். நான் நட்டேன், அப்பல்லும் நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறவர். நடுகிறவனாலும் இல்லை, நீர் பாய்ச்சிறவனாலும் இல்லை, விளை செய்கிற தேவனால் ஆகும். குதிரை இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்ன செய்தாலும் விளைய செய்கிறவரும் ஜெயத்தை கொடுக்கிறவரும் ஆண்டவராகிய தேவன் ஒருவரே.
இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. சுயம் விலகட்டும். எதை முதல்ல ஆண்டவருக்கு மேலே வச்சதாக அடுத்த ஸ்டெப்பு கீழே கொண்டு வாங்க. ஆண்டவரை தேடுங்க, அவரை ஆராதிங்க, அவரை புகழுங்க, அவருக்கு சேர்ந்தது செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். சரியா? அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். 7 இடத்துல ஒரு கேள்வியை கேட்டீங்க. என்னை காட்டிலும் ஏன் உன் குமாரர்களை நீ மதிக்கிறாய்? இன்றைக்கு இந்த தேவ ஆலோசனை கேட்ட அன்பு சகோதர சகோதரிகள் யாராவது உண்மை காட்டிலும் அதிகமாக யாரையாவது மதிச்சுட்டு இருந்தாங்கன்னா, புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கோ பணத்துக்கோ பொருளுக்கோ அதிகாரத்துக்கோ நண்பர்களுக்கோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா, அதை விட்டுட்டு உமக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கட்டும். எனக்கு ஏசப்பா தான் முதல்ல. அந்த இடத்துல உம்மை வைத்து பார்த்து ஆராதித்து கனம் பண்ணி ஆலயத்துக்கு போய் உமக்கு ஆத்மாதாயம் செய்து ஊழியம் செய்து வாழ்ந்து மேன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். பெரிய காரியத்தை செய்யும். ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.